அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து சுபுஹ் தொழுகைக்காக புறப்பட்டு போகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனைவிகளில் ஒரு மனைவி ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய உம்முல் மோமினின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த தன்னுடைய முஸல்லாவில் அமர்ந்து கொண்டு திக்ருகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தொழுது விட்டு திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு சுபுஹ் தொழுகைக்காக வெளியே போயிடுறாங்க. சுபுஹ் தொழுகை முடிச்சுட்டு அதே போன்று இந்த லுஹா தொழுகை எல்லாம் கழித்த பிறகு அதிகாலை நேரத்தில் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா போகும்போது அமர்ந்திருந்தாங்க இல்லையா அந்த அவங்களுடைய மனைவி ஜுவைரியா, அதே போலவே அமர்ந்து கொண்டு அவர்கள் திக்ருகளும் தஸ்பீஹ்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்குறாங்க, நான் உன்னை போகின்ற பொழுது பார்த்தேன், திக்ரு தஸ்பீஹ்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, இதே நிலையில் தான் நீங்கள் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தஸ்பீஹ் திக்ரெல்லாம் செஞ்சுட்டு தான் அப்படியே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் ஆமாம் தஸ்பீஹ் திக்ரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உன்னை விட்டும் போனேன், உன்னிடம் இருந்து நான் வெளியே போனேன், சுபுஹ் தொழுதேன், அதற்கு பின்னால் நான் அல்லாஹுவை சில வார்த்தைகளால் திக்ரு செய்தேன். எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால் அர்பா கலிமாத்தின், 4 வார்த்தைகளாலும், சலாச மர்ராத்தின் 3 தடவை, 4 வார்த்தைகள் 3 தடவையாக நான் அதை என்ன செஞ்சேன், அந்த திக்ரை நான் கூறினேன். நான் கூறிய அந்த திக்ரையும் நீங்கள் இன்று முழுவதும் செய்து கொண்டிருக்கிறீர்களே இந்த திக்ரையும் எடை போட்டால் நான் சொன்ன அந்த 4 வார்த்தைகள் தான் அதாவது நன்மையால் கனமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்றாங்க. சரி, அந்த என்ன வார்த்தைகள், அந்த 4 வார்த்தைகள், அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த 4 வார்த்தைகள் என்ன என்று பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன வார்த்தை என்று சொன்னால் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. இது ஒரு வார்த்தை. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி அப்படின்ற ஒரு வார்த்தை. இதற்கு என்ன பொருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் புகழ்ந்து போற்றி தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு, அல்லாஹுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கையை எண்ண முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக எண்ணவே முடியாது. கோடான கோடி கணக்கில் என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய படைப்புகளை படைச்சிருக்கிறான். அப்ப அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹுவை நான் போற்றி புகழ்ந்து அவனை தூய்மைப்படுத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கியம், இந்த ஒரு கலிமாத், இந்த ஒரு இதுக்கு. இரண்டாவதாக என்ன, வரிதா நஃப்ஸிஹி, அல்லாஹுடைய திருப்தியின் அளவுக்கு, அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதே அது மகத்தானது, அதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹுவை நான் போற்றி புகழ்ந்து அவனை தூய்மைப்படுத்துகின்றேன். இரண்டாவது வார்த்தை வரிதா நஃப்ஸிஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி. அடுத்ததாக வரிதா நஃப்ஸிஹி, இரண்டாவது வாக்கியம். மீண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி என்பது ஒரு வாக்கியம். இரண்டாவது வாக்கியம் வரிதா நஃப்ஸிஹி, அவனுடைய திருப்தியின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை. மூன்றாவது வார்த்தை என்ன, வஸினத அர்ஷிஹி, வஸினத அர்ஷிஹி, அல்லாஹுடைய அரிசின் எடையின் அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன் அப்படின்ற இந்த வார்த்தை. அல்லாஹுடைய அரிசி என்பது நாமெல்லாம் ஏதோ ஒரு சேர்மன் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹுடைய அரிசி எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொன்ன ஹதீசுகள் வருது, இந்த வானம் பூமி அனைத்தையும் அதில் என்ன செஞ்சிடலாம், சொறி விட்டுடலாம், அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமாக இதுதான் அல்லாஹுடைய அரிசி. அப்போ அந்த அல்லாஹுடைய அரிசின் எடையின் அளவுக்கு நான் அல்லாஹை போற்றி புகழ்கின்றேன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வஸினத அர்ஷிஹி. நான்காவது வார்த்தை என்ன, வமிதாத கலிமாத்திஹி,
அல்லாஹுடைய அந்த சொற்களின் மெய்யின் அளவுக்கு, அல்லாஹுடைய அந்த வார்த்தையினுடைய எழுதுவோம் இல்லையா, அந்த மெய்யின் அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுடைய சொற்களை நாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது கூட என்ன சொல்றான் அப்படி சொன்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லவ் கானல் பஹரு மிதாதல் கலிமாத்தி ரப்பி லா நஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. இந்த அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு கடல் தண்ணீரை எல்லாம் மையாக ஆக்கி எழுதினாலும் கூட அந்த கடலுடைய தண்ணீர் தீர்ந்து விட்டு அது போன்று இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரியே, அந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளின் மகிமை இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறானா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் ஒமிதாத கலிமாத்திஹி, அவனுடைய சொற்களின் மைய அளவுக்கு நான் அவனை போற்றி புகழ்கின்றேன். அப்போ மிக பயங்கரமான அளவுக்கு அல்லாஹுவை எப்படியெல்லாம் போற்றி புகழணுமோ அந்த அளவுக்கு அவனை போற்றி புகழ்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர், இந்த 4 வார்த்தை மீண்டும் சொல்லுகின்றேன். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தைகளை 3 தடவை நான் சொன்னேன் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த வார்த்தை நீ இன்று முழுதும் சொன்ன அந்த தஸ்பீஹ் திக்ர்கள் எல்லாம் இருக்குதே, அதையும் இதையும் பார்த்தால் இதுதான் நன்மையால் கணக்கும் என்ற அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல 2726வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நேரங்களும் காலங்களும் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹுவை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அது போன்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ்வை நாமும் நினைவு கூறுவோம், நாமும் திக்ர் செய்வோம். மீண்டும் சொல்லுகின்றேன், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.